வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தென்காசியில் முஸ்லிம்களுக்கான சமுதாய விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. வக்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து மசோதா சட்டமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம்கள் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டமன்றத்திலும் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழக எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக மக்களவையில் வாக்களித்தனர். இந்த சூழலில் முஸ்லிம்களுக்கான சமுதாய விழிப்புணர்வு மாநாடு தென்காசியில் சொர்ணபுரம் தெருவில் உள்ள மஸ்ஜிதுல் முபாரக் ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதில் சம்சுதீன், காஜா மொயினுத்தீன் உள்ளிட்ட அறிஞர்கள் சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்களாக நகர்மன்ற தலைவர் சாதிர், சுல்தான் அலாவுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே கம்பிவெளியில் மின்சாரம் பாய்ந்து பாட்டி, பேரன், பேத்தி ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஆண்டாபுரத்தை சேர்ந்த செல்வம், இளஞ்சியம் தம்பதியரின் மகன் அருள். இவருக்கு வைதேகி என்ற மனைவியும் 5 வயதில் ஒரு மகன் மற்றும் 3 வயதில் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் செல்வம் மணி என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து பருத்தி, சோளம் சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தனது மனைவி, பேரன், பேத்திகளுடன் சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பினார். அப்போது பாதையை ஒட்டி போடப்பட்டிருந்த கம்பி வெளியில் அங்குள்ள மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் கசிந்து அவ்வழியாக சென்ற பாட்டி, பேரன், பேத்தி 3 பேர் மீதும் பாய்ந்துள்ளது. அதில் அவர்கள் 3வரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த மோகனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 3 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ராசிபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி அருகிலிருந்து பொம்மை விற்பனை செய்யும் கடைக்குள் நுழையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஈரோடு நோக்கி சென்ற லாரி சாலையின் ஓரத்தில் உள்ள பொம்மை விற்பனை செய்யும் கடையின் உள்ளே புகுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 5 வயது குழந்தை உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் அஜித் என்பவரை கைது செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. திமுக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதாக மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு வைத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசின் இந்தி திணிப்பு, மாநில நிதி பகிர்வில் பாரபட்சம், பாராளுமன்ற தொகுதி சீரமைப்பில் மத்திய அரசு அநீதி இழைப்பதாக கூறி கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஈரோடு பாராளுமன்ற தொகுதி எம்பி பிரகாஷ், மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து கண்டன உரையாற்றிய திருச்சி சிவா மத்தியில் ஆளுகின்ற பாஜக திமுக மீது பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டியதோடு தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக சாடினார். வந்ததற்கு பின்னால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகின்ற ஒரு நல்லாட்சி தான் தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற ஆட்சி. ஆனால் ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சி என்பது பாகுபாடு காட்டுகிறார்கள், இனம் பிரிக்கிறார்கள். சில பேரை எந்தெந்த வகையிலே வஞ்சிக்க முடியுமோ அந்த வகையில எல்லாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு அரசாங்கத்தின் இலக்கணம் அல்ல. தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மீது கோபதாபம் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்றவுடன் அந்த அரசாங்கம் எல்லோரையும் பாரபட்சம் இல்லாத ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்திட வேண்டும். இது அடிப்படை பண்பு. ஆனால் அது இல்லாத வகையில் தொடர்ந்தவர்கள் நம்மை பல்வேறு வகையிலே வஞ்சித்து வருகிற போது இந்தியாவிலேயே அதை எதிர்த்து கண்டன குரல் எழுப்புகின்ற அந்த திராணியும் அந்த அளவிற்கு உறுதியும் தைரியமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கிறது.
சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் சைக்கிளில் சென்ற 12 வயது சிறுவன் படுகாயமடைந்து உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் எல்லையம்மன் கோயில் தெருவை சேர்ந்த ஐயப்பன் என்பவரது 12 வயது மகன் கீர்த்திவாசன். இவர் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் கடைத்தெருவுக்கு சென்று இரவு உணவு வாங்கிவிட்டு தனது சைக்கிளில் வீடு திரும்ப முயன்றபோது மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரத்திற்கு வந்த அரசு பேருந்து சிறுவன் சைக்கிள் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி தவறி கீழே விழுந்த சிறுவன் கீர்த்திவாசனின் தலையில் பேருந்து சக்கரம் ஏறி இறங்கியதில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற சிதம்பரம் நகர் போலீசார் சிறுவன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.